பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஒரு சின்ன ஒரு சிந்தனையில் உங்களை கொண்டு போக போகிறேன். என்னன்னா பாருங்க, இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு பயணம் எப்படி இருக்கும்? கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இயேசுவோடு கூட நடந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் அதான் இல்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பயணங்களில் அநேக போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், இடரல்கள் வரும். ஏன் இது வருது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சிடுறாங்க, பின்மாற்ற நிலைமையில போயிடுறாங்க, ஆண்டவர் மேலே குறை சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு இன்பமான தருணம். இஷ்டப்பா ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, என்னை நேசிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவன் என் பின்னாடியே கடந்து வருவான் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? ஏன் இயேசு கிறிஸ்து பின்னாடி கடந்து போறாங்க? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அவர் என்ன பண்றாராம், நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை நடத்தி கொண்டு போகிறார். ஆமாம். அந்த நித்திய ஜீவனுடைய வேல்யூ தெரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பாதியிலேயே அந்த சிலுவை தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த சிலுவை சுமக்கிறவர்கள், ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்கரேஜ் பண்ணி சொல்கிற வார்த்தை என்னன்னா, நான் ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு நான் உங்களை கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு உங்களை திடப்படுத்துகிறார். ஆமென். நீங்கள் சோர்ந்து போக்காதீங்க. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் சிலுவையில் நீங்கள் போகிற அந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப 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 இன்பமான தருணம். இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம், கவலையில் இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த ஒரு நாள் என்னன்னா, ஆண்டவர் உங்களை மகிமையான வாழ்க்கையில கொண்டு போய் நிற்க வச்சுட்டு ஆண்டவர் சொல்லுவார், இதுக்காக தான் நீ இப்படிப்பட்ட வாழ்க்கையில நீ கடந்து வந்த, இப்படிப்பட்ட கஷ்டமான தருணங்களில் நீ கடந்து வந்த, வேதனையோடு கூட நீ வந்த அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு மகிமையான வாழ்க்கை நமக்காக இருக்கிறது. நம்ம ஒருவேளை அதெல்லாம் இருந்தா பார்த்துக்கலாம், அதெல்லாம் எங்க இருக்குது, யார் பார்த்தாங்க கண்ணால் அப்படின்ட்டு சொல்லுவீங்கன்னா கிடையாது. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். நித்தியம் மோட்சம் நமக்கு உண்டு. அதில் அநேகர் இளைப்பாற போகிறாங்க. அநேக ஆத்துமாக்கள் அதில் சந்தோஷமாக ஆண்டவரோடு கூட வாழ போகிறது. அந்த மகிமையான நாளுக்காக தான் நீங்களும் நானும் காத்து கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை இந்த சிலுவை என்னால் சுமக்க முடியல, இதை நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நானும் சந்தோஷமாக என்னுடைய உலக வாழ்க்கையில் போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஆண்டவர் அந்த சிலுவை சுமக்க உங்களுக்கு பலன் தருவார். உங்களோடு கூட ஆண்டவர் வருவார். இந்த மகிமையான வாழ்க்கையை நீங்கள் விட்டுறாதீங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க. மற்றவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுடைய மகிமையான வாழ்க்கையை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுவே உங்களுக்கு சரியான பாதை என்று சொல்லி ஆண்டவரோடு கூட சிலுவை நீங்கள் எடுத்துக்கொண்டு நடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி உங்களை பிளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.